ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் அக்டோபர் 4, 1904 ஆண்டு செங்குந்தர் கைக்கோள முதலியார் சமூகத்தை சேர்ந்த நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி தம்பதியினருக்கு 3வது மகனாக குமரன் பிறந்தார். இவரது இயற்பெயர் குமாரசாமி முதலியார் ஆகும். குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை ஆரம்ப பள்ளியிலேயே முடித்துக் கொண்டார். கைத்தறி நெசவு தொழிலை செய்து வந்த குமரன் 1923 ராமாயியை என்பாரை திருமணம் முடித்தார். கைத்தறி நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் மாற்றுத் தொழில் தேடி திருப்பூர் சென்று ஈஞ்சையூர் கந்தசாமி கவுண்டர் நடத்திய மில்லில் எடை போடும் பணியில் சேர்ந்தார். காந்தி கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்ட குமரன் நாட்டு விடுதலைக்காக காந்தி அறிவித்த போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1932 ஜனவரி 10 நடந்த ஆங்கிலேய அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டபோது ஆங்கில அரசின் காவல்துறையால் தடியடிக்கு உள்ளானார். கீழே விழுந்த நிலையிலும் அவர் தன் கையில் இருந்த தேசிய கொடியை விடாமல் உயர்த்தி பிடித்தவாறே கிடந்தார். இதனால் கொடிகாத்த குமரன் என்று அறியப்படுகிறார். ஜனவரி 10 சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட திருப்பூர் குமரன் ஜனவரி 11 மருத்துவமனையில் அதிகாலையில் உயிரிழந்தார். பொதுமக்கள் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொண்டனர். முதலில் அவரது தம்பி ஆறுமுகமும் பின்னர் குமரன் தேசத்தின் பொது சொத்து என்று கூறி ராஜகோபால ஐயர், மாணிக்கம் செட்டியார், வெங்கடாசலம் பிள்ளை என பலரும் இறுதிச் சடங்கில் கொள்ளி வைத்தனர். குமரன் மறைந்த ஒரு மாதத்திற்குள் திருப்பூர் வந்த மகாத்மா காந்தி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். காமராஜர் உயிருடன் இருந்தவரை குமரன் குடும்பத்தினருடன் அவ்வப்போது தொடர்பு கொண்டு விசாரித்தார்.